அந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல வந்து நமக்கு பிசுறு தெரியக்கூடாது. அதை எப்படி நம்ம சீம் படி தைக்கிறோன்றதான் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் திக்கான துணி உள்ளே கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இதை வந்து இப்படி மடித்து இருக்கிறத என்ன பண்ணால் இப்படி அடியில் கூடி விரிக்கிறோம். விரிச்சிட்டு அப்படி இது மேலே இப்படி போடுறோம். அதாவது உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்க இந்த பீஸ் வெளியில் தெரியணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு துணியில் வந்து கொஞ்சம் இந்த இடத்த விட்டுறணும். விட்டுட்டு இப்போ நான் இது பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்த வந்து மடக்கிக்கிறணும். எக்காரணத்தை கொண்டு இந்த தையல் மேலே அடிச்சிடக்கூடாது. டாட் பிடிச்சிருக்கோம்ல அது மேலே ரொம்ப துணியை மடக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஷேப் இல்லாமல் போயிடும். அடிச்சுட்டு என்ன பண்ணால் இந்த மேலே இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு சமோசா மாதிரி சுருட்டணும். இந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த இடம் வரும்போது இதையும் இப்படி ஒன்றா வச்சு அப்படியே அதே அளவு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்தளவு தைக்கணும். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இந்த டாட்டை வந்து நம்ம ஃபுல்லாக பிடிச்சி அமுக்கி அடிச்சிடக்கூடாது. ஒரு நுனி அளவு தான் அந்த இடத்துல அடிக்கும் போது லைட்டாக தான் அடிக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டு என்ன பண்ணணும்னா இதை உள்ளே இருக்கிறத அப்படியே இப்படி எடுத்துடணும் வெளியில். தான் இப்படி வரும். தைச்சதுக்கப்புறம் உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், வெளிப்பக்கமும் இதே மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிசர்லாம் அடியில் வந்துடுமா இப்படியே வச்சு ஒரு படிமான தையல் எப்படி இது மேலேயே போடணும். நல்லா அப்படி நீவி விட்டுறணும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இறங்கியிருந்தா நீங்கள் எந்த அளவு கொஞ்சம் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துலையும் கொஞ்சம் இப்படி இது பண்ணிவிட்டு இப்படி வச்சு நீங்கள் இப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இல்லை 2 சமமாக இருந்தால் தேவையில்ல. நீங்கள் இந்த இது சின்ன அளவில் இருக்கும் போது நீங்கள் இதை இன்னும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. 4 டாட்டாக பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. கீழே மட்டும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகமாகும் போது இதை மட்டும் மடக்கி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் 3 தையல் போடுறீங்க இல்லையா அதுக்கு வந்து இதுக்கும் வந்து பிசுறு இல்லாமல் நம்ம சீன் படி தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நல்ல பக்கமாக அதாவது இந்த வரைஞ்சிருக்கிறது தான் நீங்கள் உள்ளே தைக்கக்கூடியது. இப்போ நல்ல பக்கமாக நான் அப்படி வச்சுருக்கேன்னா இதில் தைக்கக்கூடிய அளவு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் மட்டும் என்ன பண்ணால் மேலே கையிலேருந்து அப்படியே கீழே இடுப்பு வரை அடிச்சுக்கிட்டே வரணும். நல்ல பக்கமாக அடிச்சுட்டு இவ்வளோ துணி தேவையில்லை நமக்கு, அது நல்லா கொஞ்சம் கட் பண்ணிடணும். அடுத்தது என்ன பண்ணால் இப்போ தான் நம்ம உள் பக்கம் வரோம். அதாவது கை எல்லா பக்கமும் வந்து நம்ம பிரட்டி விட்டுட்டு உள் பக்கம் போடக்கூடிய அந்த 3 தையல் இருக்குல்லையே அந்த இடத்துல வரும்போது நீங்கள் முதல்ல வெளிப்பக்கமாக தைச்சது வந்து 1/4 இன்ச்சு தைச்சிங்கன்னா உள் பக்கமாக தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச் அளவில் 3 தையல் போட்டு நம்ம முடிச்சிடணும். இது வந்து ஓவர்லாக் இல்லாதவங்களுக்காக இந்த சீம் படி தைக்கிறது நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி இப்படி தைச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்புறமும் சரி உள்பக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். அதாவது உள்பக்கம் வந்து இந்த மாதிரியும் வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும். பிசிறு குத்துது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது.